ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பெயராலே அமைந்திருக்கக்கூடிய பெரியார் உலகம் என்பதற்கான நிதி வழங்கு விழா என்ற பெயரிலும் அதேபோல ஒரு நீண்ட ஒரு உரை ஆற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தொடர் சுற்றுப்பயணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் திராவிடர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு தலையங்கத்தில் அந்த தலைப்பில் இதுதான் திராவிடம், இதுதான் திராவிடர் மாடல் ஆட்சி, இந்த சாதனைகளை பாருங்கள் என்று சொல்லுகின்ற எந்த தலைப்பை கொண்டு இங்கே நடக்கக்கூடிய இந்த மாபெரும் நிதியளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கடுமையாக உழைத்த மாவட்ட தலைவர் மானமிகு அருமை தோழர் செயல் வீரர் இளந்திரையர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியுள்ள மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய அருமை முதியவர்கள் தோழர்கள் அரங்கு காப்பாளர் அரங்க பன்னீர்செல்வம் அவர்களே, கழக செயலாளர் சொற்பொழிவாளர் இளவரசன் அவர்களே, தொடக்க உரையாற்றிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் எங்களால் செயல்குமார் என்று பாராட்டப்படக்கூடிய அருமை தோழர் தஞ்சை இரா ஜெயக்குமார் அவர்களே, காப்பாளர் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் இளங்கோவன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் மதிவதனி எம்எல் அவர்களே, நகர்மன்ற தலைவர் எங்கள் கொள்கை குடும்பத்தின் பேத்தி என்று நாங்கள் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய அருமை சங்கவி முருகதாஸ் அவர்களே, பேராசிரியர் சிதம்பரம் மாவட்ட தலைவர் பேராசிரியர் பூசி இளங்கோவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் செல்வமணி அவர்களே, எங்கள் பாராட்டுதலுக்கும் பெருமிதத்திற்கும் என்றைக்கும் உரிய சுயமரியாதை பாவலர் அன்பிற்குரிய அருமை தோழர் அறிவுமதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட தலைவர் தண்டபாணி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக நகர துணை செயலாளர் ராமு அவர்களே, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பழனிதரன் அவர்களே மற்றும் நன்றி உரை கூற இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி செயலாளர் பெரியார் மணி அவர்களே, தந்திரமா நிகழ்ச்சியை மந்திரமா என்ற நிகழ்ச்சியை நடத்திய திருவாளர் ஈட்டி கணேசன் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, திராவிட இயக்க கொள்கை குடும்பத்தவர்களே, அனைத்து இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட பெருமக்களே, அதேபோல் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஊருக்கு நான் புதியவன் அல்ல, நன்றாக நினைத்து பார்க்க, புதிய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். 1944 சேலத்தில் ஜஸ்டிஸ் கட்சி மாநாடு என்பது இருக்கிறத, அந்த ஜஸ்டிஸ் கட்சி என்ற அமைப்பு இருக்கிறத, அதை திராவிடர் கழகமாக மாற்றிய வரலாற்று சிறப்பான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிற்கு கடலூரிலே இருந்து நான் 10 வயது சிறுவன். அதற்கு முன்னாலே கடலூரில் 2 மாதங்களுக்கு முன்னாலே ஒரு பெரிய மாநாடு முத்தையார் திருப்பாதை புலியூரில். அந்த மாநாடு என்றைக்கும் வரலாற்று இடம்பெற்ற மாநாடு. அதிலே தான் தந்தை பெரியார் அவர்கள் பேசிவிட்டு திரும்புகிறார். மழை, கடுமையான மழை, கொஞ்சம் இருட்டு. கடிலம் பாலத்தின் மீது
கை ரிக்ஷாவில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், ஐயாவை அழைத்துக்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் ரிக்ஷாவை பிடித்து கொண்டு வருகிறோம், ஒரு சின்ன பையன், அவ்வளோதான். ஆக வருகிறோம். ஐயா என்ன நடந்ததுன்னு தெரியாது. மிக முக்கியமாக ஐயா சென்னைக்கு ரயிலுக்கு போகணும். அதுக்காக திருப்பாதிரி போலீஸ் ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் அமர்வுக்காக நாங்கள் எல்லாம் உட்கார்ந்தோம். அப்போ வெளிச்சம். அப்போ ஐயா கைப்பிடி எங்காட்டியும் காட்டினார். என்ன என்று காட்டினார். நான் எதுக்கு ரிக்ஷாவை திருப்ப சொன்னேன், எங்கள் ஆசிரியர் எல்லாம் பக்கத்தில் இருக்கார், திராவிட பணி. அதே மாதிரி ஐயா இந்த ஊரில் இருக்கக்கூடியவர் மாவட்ட செயலாளர், தாஸ் சைக்கிள் மார்க்கெட் என்று அன்றைக்கு பெயர், மார்ட் என்று பெயர், தோழர் சி முனுசாமி அவர்கள். ரொம்ப வயசானவர்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. போகிறாமே இங்கே கடையிலமா அது மிகமான சைக்கிள் விற்பனை, இருசக்கரவர்கள். அவர்கள் பூராமே எல்லாம் உட்காந்துருக்கும். அப்போ ஐயா சொன்னார், ஒரு செருப்பு எடுத்து காட்டினார். இந்த ஒரு செருப்பு முதல்ல போட்டால் இருட்டில் ஒரு செருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கிறதுக்காக நான் திரும்ப சொன்னேன். நான் எதிர்பார்த்தபடியே இன்னொரு செருப்பையும் போட்டால் 2 செருப்பையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன்னு பெட்டிக்குள்ளே இருந்து காட்டினார், கைப்பட்டியில். அது 43, அதாவது 43 ஜூலை அந்த மாதம். இது அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் கழித்து 44 வருகிறது பூராமே. அந்த 44 தான் அது. அதுக்கு அடுத்தது, அதற்கு சேலத்துக்கு நாங்கள் போகணும். சேலத்துக்கு போகிறோம்னா நேராக கடலூர்லேருந்து சேலம் போனால் விருத்தாசலம் வரணும். விருத்தாசலத்தில் ஒரு பேசஞ்சர் வண்டி வரும். அதில் 6 மணிக்கு புறப்பட்டா 8:30 மணி 9 மணிக்கு இங்கே வந்துடும். 3 மணிக்கு மேலே தான் 4 மணி சுமாருக்கு தான் விருத்தாசலத்திலேருந்து மீட்டர் கேஜில் சேலத்துக்கு போகணும். நாங்கள் எல்லாரும் வந்தோம். வந்து ஐயா முனுசாமி அவர்கள் ஏற்பாடு, அவர் வீட்டில் சில பேர் மற்றெல்லாம் வந்தார்கள், தோழர்கள் வந்தாங்க. இங்கேருந்து இப்போ நகரம் ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு. அதுவும் நகரசபை தலைவர் இங்கே இருக்காங்க. ரொம்ப மிக முக்கியமாக வெளிச்சத்தோடு இருக்கு. அன்னைக்கு மின்சாரம் கிடையாது. மிக முக்கியமாக இந்த இருட்டில் அவங்க இருந்து இரவில் அங்கே போகணும். ஜங்ஷனில் தான் வெளிச்சம் இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன பண்ணுவோம், 3 மணி இல்லை அங்கே ஒரு ஜட்கா வண்டி தோழர்கிட்ட பேசி எங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காக வருவார்கள். அங்கே போய் சேலம் மாநாட்டுக்கு போகிறோம். அது 44. ஆகவே 82 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே நான் இந்த ஊருக்கு புதியவன் அல்ல, அல்லது இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க நீங்கள் யாரும் எங்களை யாரும் பார்க்க வரவில்லை, கேட்க வந்திருக்கு. காட்சி, நாங்கள்லாம் காட்சி கொடுக்கறதுக்காக வரல, உங்களுக்கு மீட்சி கொடுப்பதற்காக இந்த கூட்டம். அதுதான் மிக முக்கியமான. அதுதான் அந்த வாய்ப்புகள் ரொம்ப ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையினருக்கு வேலையே கிடையாது இந்த மாதிரி கூட்டத்தில். எங்கள் கூட்டம்னா நிறைய பேர் யாரும் பந்தோபஸ்து போட மாட்டாங்க. ஏன்னா நம் மக்கள்கிட்ட ஒழுங்காக நடக்கிற கூட்டம் என்று சொல்லி கட்டுப்பாடுன்னா என்னன்னு தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லலாம். இந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் போனால் ரொம்ப பாதுகாப்பாக போகலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கட்டுப்பாடு, நாகரிகம் இது அத்தனையும் தெரிந்தவர்கள். கூட்டம் நடத்தி முடித்த உடனே எங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்காமல் இல்லை. நாங்கள் ஒன்றும் சாதாரணம் இல்லை. ரொம்ப நாளுக்கு முன்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறு செய்தி, 13 ஆண்டுகளுக்கு முன்னால 13 ஆண்டுகள் இங்கே இதே இடத்துல தான் கூட்டம். இங்கே நான் வடலூரில் சில நண்பர்களை பார்த்துட்டு இங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு பூராமே. நானும் எங்கள் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் அவர்களும் என்னுடைய பழைய வேன், அந்த வேனில் அந்த பாலத்து மேலே வந்துக்கிட்டு இருக்கோம் பூராமே. அப்போ தடால்னு கண்ணாடியெல்லாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார். ரொம்ப காலத்துக்கு முன்னால், அதுக்கு முன்னால் கல் வந்து விழும், அதெல்லாம் சாதாரணம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கொள்கை பிரச்சாரம் 2025 13 ஆண்டுகளுக்கு பிறகு. இடையில நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இதே இடத்துல பேசுகிறேன், சட்டமன்ற தேர்தலில். ஆனால் நல்லா நினச்சி பாருங்க, அந்த தாக்குதலை தூண்டி விட்டவர்கள், அதுக்கு காரணமானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது.
ஆனால் தாக்குதலை எதிர்த்து நின்ற அந்த மேடையில பேசியவர்களுக்கு பெரியார் உலகத்துக்கு 14 லட்சத்தை நெருங்கக்கூடிய பணத்தை இந்த மக்கள் வெளிப்படையாக கொடுக்கிறார். வேற யாரும் கணக்கு இவ்வளவு தெளிவா கொடுக்க மாட்டாங்க. ஐயோ யாரு ஏதோ பணத்தை கொண்டு வந்து அவரே வாங்கிட்டு போயிட்டாருங்கன்னு சொல்றதுக்கு வழியே இல்லை. ஒவ்வொருத்தருடைய கணக்கிலும் இருக்கு. இதுதான் நாணயம் என்று பெயர். இந்த நாணயம் தான் தந்தை பெரியாருக்கு மிக முக்கியமாக வந்தது. ஏன் இவ்வளவு பெரிய திட்டம் நடக்குது? இந்த கொள்கை என்பது எப்பவும் வெற்றி பெறும். ஒருபோதும் இதை முட்டி பார்த்து முடியாது. உள்ளூர் மண்ணில் இருக்கிறவனாலேயே முடியலன்னா எங்கோ இருந்து வேற தோன்றோம்னா அவர்களால் முடியுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த இயக்கம் சாதாரணமான இயக்கம் அல்ல. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஏன் மக்கள் மத்தியில் பெரிய திட்டம்? உங்களுக்கெல்லாம் சில நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. அமெரிக்காவில் டிஸ்னி வேர்ல்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் எதிர்கால சமுதாயம் எப்படி வரும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஆனால் பழைய சமுதாயம் நம்முடைய பெரியார் உலகத்தில் அப்படி இல்லை. திருநூரில் பெரிய அளவுக்கு அமைத்து 95 அடி பெரியார் சிலை மட்டும், பீடம் மட்டும் 50 அடி. ஆகவே அவ்வளோ உயரத்துக்கு வரும்போது அது உள்ளேயே நூலகம் இருக்கும், அது உள்ளேயே ஆய்வகம் இருக்கும், அதை சுற்றி குழந்தைகளுக்கு பெரிய காட்சியகம் மட்டுமல்ல நூலகம் இருக்கும். அங்கே மற்ற பல்வேறு வரலாறு கிமு கிபின்னு பழைய காலத்தில் சொன்னான். அது பொது அமைப்புன்னு இப்போ சொல்லுவார், காமன் ஈரான். அந்த காலகட்டத்தை போல இப்போ ரொம்ப மிக முக்கியமாக என்னன்னா, அதுக்கப்புறம் கிமு கிறிஸ்துவ முன்னாள் கிறிஸ்துவ பிறப்பு அது மத ரீதியாக இருக்குன்னு இப்போ மாற்றிட்டாங்க. போராமே பெரியாருக்கு முன்னால் பெரியாருக்கு பின்னால் சமுதாயம் எப்படி இருந்தது மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இளைய தலைமுறைக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாம் சிமெண்ட் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. பழைய சாலை இங்க வர்றது அவ்வளவு வெள்ள வெளிச்சத்துல இருக்கோம். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஆத்து ஓரத்துல கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம் கிடையாது, இவ்வளவு வெளிச்சம் கிடையாது. எங்களுக்கு கூடாம மிக கேஸ் லைட் தான் இருக்கு கூடாம மிக முக்கியமா. அதுலயும் இந்த கேஸ் லைட்ல இன்னொரு வேடிக்கை, இளைஞர்களுக்கு தெரியாது, கேஸ் லைட் தெரியாது. கேஸ் லைட்டை தொங்க விடுற கேஸ்ல கையிலேயே தூக்கிட்டு வருவாங்க. 4 இடத்துல வச்சிருப்பாங்க. அது பல்பு கொஞ்சம் கொஞ்சமாக நேராக காசுக்குரிய சுருங்கிக்கிட்டே போகும். எங்கள் பேச்சு விரிஞ்சிக்கிட்டே போகும், அது சுருங்கிக்கிட்டே போகும். அதெல்லாம் மிக முக்கியம். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், கையை காட்டினோடனே பம்புன்னு இருப்பார் ஒரு அந்த. இதெல்லாம் அந்த காலம். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் பெரியார் தான் வெற்றி பெறுவார். திராவிட இயக்கம்தான் வெல்லும். சுயமரியாதை இயக்கத்துடைய வரலாறு அதை சொல்லும் என்பதற்கு அடையாளம் தான் தோழர்களே இந்த சிறப்பான நிதி. ஏன் நாங்கள் தோழர்கள்ட்ட நிதி வாங்க? சில பேர் சொல்றாங்க என்னன்னா கேட்பாங்க, ஏயா பெரியார் இல்லாத நிதி பணமா ஐயா? அவர்கிட்ட போய் இது எதுக்காக பணம் சேர்க்கிறாங்க? அவர்கிட்ட ஏராளமாக இருக்குன்னு சொல்றாங்களேன்னு. இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுவும் எப்படி சேர்த்த பணம் தெரியுங்களா? பெரியாருக்கு எப்படி சேர்த்த வரலாறு தெரியாது. பெரியாருடைய சிக்கனம் சாதாரணமானது அல்ல. ஆனாலும் அவ்வளோ பெரிய வசதியே அவர் சேர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி வந்தாலும் தந்தை பெரியார் சொல்லுவாரா, இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மக்களை போய் சந்திக்க வேண்டும், மக்களிடத்தில் அது பிரச்சாரமாக அமைய வேண்டும். பெரியார் உலகத்துக்கு கொடுத்தது பணம் முக்கியமல்ல, அதை பற்றிய பிரச்சாரம் ஏன் தேவை? உடனே ஒருத்தர் விவாதம் பண்ணுவார், ஏங்க பெரியார் பேரில் உலகம் தேவையா அப்படின்னு கேட்பார். விளக்கி சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு அவரே கொடுக்குறாரு என்ற அர்த்தம். இன்னொருத்தர் போய் வசூல் பண்ணும்போது கேட்பார். கேட்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, முக்கியமா ஏய்யா பெரியார்கிட்ட இல்லாத பணமா அப்படிவாரு. எங்கள் தோழர்கள் யாரும் பொறுமை இழக்க மாட்டாங்க வசூல் பண்ணுறவங்க. உடனே என்ன கேட்பாங்கன்னா, ஏங்க கோச்சிக்காதீங்க, திருப்பதி வெங்கடாஜலபதிட்டு இல்லாத படமா, ஏங்க மறுபடியும் உண்டியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு சொல்லுவார். மக்கள் அவது புத்தி இல்லை பக்தி, ஆனால் நாங்கள் செய்கிறது புத்தி நன்றி, அதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையிலே வருகிற போது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுது. என்ன, தயவு செய்து நீங்கள் நல்லா எண்ணி பாருங்க. பெரியாருடைய கொள்கையில், நான் எங்கள் மாநாட்டிலே கூட அதுதான் சொன்னேன், பெரியாருடைய கொள்கையில் உடன்படாதவர்கள்
பலர் இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம், கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள், காணொலி மூலமாக கேட்கிறவர்கள். உண்மை, எல்லாரும் பெரியார் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்க, எங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இனிமேல் தான் எங்கள் வேலை அதிகமாக இருக்கு. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் மிக முக்கியமாக எங்களுக்கு உடன்படாதவர்கள் பலர் உண்டு. ஆனால் அடுத்த கேள்வி எங்களுக்கு என்னன்னா, பெரியாருக்கு கடன்படாதவர்கள் யாராவது உண்டா? ஒவ்வொரு குடும்பத்திலையும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் படிச்சிருக்காங்க. அது கோயிலுக்கு போகிற ஒரு பிள்ளையா இருக்கலாம், அது பிஜேபிக்காரர் பிள்ளையா இருக்கலாம், வழி தவறி RSS மாதிரி இருக்கக்கூடிய மயக்க பிஸ்கட்டுகளை சாப்பிட்டு நம்ம ஆட்களை ஏமாந்து போயிருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம். ஆனால் இடஒதுக்கீடு, சமூக நீதி என்று சொன்னால் அந்த சமூக நீதி தான் நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு வாழ வைத்து வெளிநாடுகளெல்லாம் சென்று, மிக முக்கியமாக அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே, ஜப்பானிலே, இங்கிலாந்திலே என்று வருகிறது. அவர்கள் நன்றி உணர்ச்சியோடும் அங்கு இருக்கிறவர்களிடம் பெரியாற்ற சொன்னனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடலுடைய ஒப்பற்ற முதல்வர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பரில் பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார். அவன் இங்கே இருக்கிறவனுக்கு புரியல. உடனே சொன்னார், பெரியாரை பற்றி ஒரு சில பேர் ரொம்ப தூற்றி பேசின உடனே அவர் நினைச்சார், நாங்கள் அவருக்கு பதில் சொல்லுவோம்னு நினைச்சோம். என்ன கேட்டாங்க செய்தியாளர்கள் மாதிரி நண்பர்கள் ஊடகத்தில், என்னங்க அவர் பெரியாரை பற்றி இவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாரு, உங்களுக்கு கோபம் வரலையா, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமான்னு. ஒரே பதில் தான் சொன்னோம். நாங்கள் பைத்தியக்காரர்களுக்கு பைத்தியங்களுக்கு பதில் சொல்கிறதில்லை. அவங்களுக்கு தேவை வைத்தியமே தவிர பதில் இல்லை. அதுதான் மிக முக்கியம். அவன் அப்புறம் கேட்குறான் உடனே, ஏனென்றால் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கணும். அது என்ன செய்தால் ரொம்ப கோபப்படுவாங்களோ ஆத்திரப்படுவாங்களோ செய்தால் எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறார் என்று பார்த்து அதற்கேற்ப உன்னுடைய ஆயுதங்களும் அமைய வேண்டும், போர் முறை அமைய வேண்டும் என்பதற்குத்தான் பெரியாருடைய கொள்கை. ஆகவே இந்த கொள்கையை எதிர்பார்க்கும். எனவே இந்த கொள்கையுடைய வெற்றிக்காகத்தான் இது. அடுத்தபடியாக பெரியார் சொன்னார், எப்பவுமே நான் ஒரு வசதியானவர் இந்த ஊரில் ஐயா நானே கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது மாதிரி எங்களுக்கு எத்தனையோ ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அல்ல, மக்கள் பங்களிப்பு இருந்தாதான் அது மக்கள் இயக்கம், அதுதான் இரத்த ஓட்டம். ஆகவே தான் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம், ஏன்னா அடுத்து பல செய்திகள் வரணும், ஆதாரத்தோட சொல்ல இருக்கிற இது இந்த நேரத்தில் ஒன்று உங்களுக்கு மக்கள் படிக்கணும். வெறும் 101 காலனா கொடுத்துருக்குறாங்க பெரியார்கிட்ட. காலனானால என்னன்னு தெரியாது இப்போ ரொம்ப பேருக்கு. அவ்வளோதான்ப்பா. அதாவது 64 காலனா சேர்ந்தாலும் ₹1. அப்போ பூராமே 12 அணா ₹1, பழைய ரூபா ₹1. இன்றைக்கி தலைமுறைக்கு இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ரூபா காலனாவும் தெரியாது, நான் பழைய நாளனாவும் தெரியாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆச்சரியப்படணும். இந்த பணம் எந்த பணிக்கு நீங்கள் கொடுத்தீர்களோ அந்த பணிக்கு தான் முறையாக செலவழிக்கப்படுமே தவிர வேறு எந்த வகையிலும் அது எங்கும் போய் சேராது. அதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம், ஒரு அடையாளம்னு சொன்னால், சுருக்கமாக இந்த நிதியளிப்பு கொடுத்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த நன்றியை திராவிடர் கழக சார்பாக சொல்கிறோம். அதை விட நம்முடைய அண்மையிலே சுயமரியாதை இயக்க வெற்றி விழா நடந்த நேரத்தில் முதல்வர் பரவசத்தோடு பேசினார். அவருடைய வாழ்நாளில் ஒரு பெரிய திருவிழா. அதே மாதிரி எங்களுடைய வாழ்நாளிலும் முதல்வருடைய பேச்சு இருக்கிறத ஒரு வரலாற்று வீரகாவிய பேச்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தது. நீங்கள் உங்களில் பலர் பார்த்திருக்கலாம் காணொலி மூலமாக. அப்போ அவர் சொன்னார், இங்கே பெரியார் உலகம் உருவாகுது, ஆசிரியர் செய்கிறார். அதற்கு நாங்கள் யோசனை பண்ணோம், எந்த வகையில் உதவலாம் அப்படின்னு உதவலாம் என்று. உடனே நான் முன் வந்தேன், என்னுடைய முதல் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே மற்றவர்கள் சொன்ன, நீங்கள் மட்டும் என்ன, எல்லாரும் நம்ம எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே நாங்கள் அந்த பெரியார் உலகத்தில் பங்கேற்கிறோம்னு சொல்லக்கூடியதற்காக நாங்கள் கொடுக்குறோம்னு அது பாட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பூராமே. இல்லை தொகை எவ்வளோ முக்கியம் என்பது அல்ல, இந்த உணர்வு தான் மிக முக்கியம். நன்றி உணர்ச்சி, பெரியார் காட்டக்கூடிய நன்றி உணர்ச்சி தான். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இங்கே வழங்கி இருக்கிறீர்கள், அதுக்கு தலைதாழ்ந்த நன்றி. இந்த பணம்
எப்படி உருவாச்சு, எப்படியெல்லாம் இந்த மாதிரி கட்டடங்கள் பல்கலை பெரியாரிடம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காசும் அவர் வீட்டுக்கு போகலை, அல்லது சொந்த பந்தங்களுக்கு அவர் கொடுக்கல, மாறாக பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றன, மாறாக மருந்தியல் கல்லூரியாக இருக்கின்றன, மாறாக தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்காக இருக்கிறது, மருத்துவமனையாக இருக்கிறது. நீங்கள் உணர்ச்சி வரக்கூடிய விடுதலை பத்திரிகை இருக்கிறது, அதுதான் சுதந்திரமாக இருக்கக்கூடிய பத்திரிகை. துணிந்து எழுதி என்ன விளைவானாலும் வரணும்னு நம்ம நாட்டில் 2-3 பத்திரிகைகளுக்கு தான் ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து எதிர்நீச்சல் போடுறது. அதே மாதிரி நெருக்கடி காலத்தில் விடுதலை, தீக்கதிர், அதே மாதிரி முரசொலி, சென்சார் மிக முக்கியமாக அதையெல்லாம் கொண்டு போய் நாங்கள் அவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த காலத்தில் அப்படியே பணம் மக்கள் மத்தியிலே போய் நாங்கள் பொதுமக்கள் மத்தியிலே அவர்களுடைய ஆதரவோடு எழுப்பப்பட்டதுங்கிறது தான் மிக முக்கியம். நாங்கள் யாரோ ஒரு நபர் கொடுத்த ஏற்பாடு பண்ணல, இது ஒன்றும் தனிப்பட்ட விரோதம் அல்ல, தனிப்பட்ட ஆதரவு இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம். உங்களுக்கு வேடிக்கையாக சொல்கிறேன், என்ன ஆசிரியர் மந்திரவாதியாக இருக்காரா அப்படின்னு நினைக்காதீங்க போறா. ஏன்னா சில காலம் மந்திரவாதினா உள்ள விடுறாங்க வெளியே வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அல்ல தோழர்களே. இது தந்தை பெரியார் அவர்களுடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட நிதியளிப்பு எந்த ஆண்டு நல்லா பெருசாக இருக்கு, கூட பார்க்கலாம். எவ்வளோ கிழிஞ்சு போயிருக்கிற பத்திரமா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா, பெரியார் பணமுடிப்பு எவ்வளவு? 1001 அணா. 1001 அணா எந்த ஆண்டு தெரியுங்களா? இது இந்த பகுதியை பாருங்க, அதுதான் மிக முக்கியம். எந்த ஆண்டு? பெரியார் வாடிப்பட்டி 28/1/1940. 40ல் 1001 அணா கொடுத்த இந்த பையில தான் கொடுத்தாங்க. நாங்கள் நிதியை மட்டும் பெரியாருடைய தொண்டர்கள் ஐயா காலத்தை ஐயா பாதுகாத்தார், இதை வச்சிருக்காரு, அதில் தான் எடுத்துக்கொட்டணும். அவர் பத்திரமா வச்சிருந்தார். அன்னை மணியம்மையார் வந்தாங்க, அது எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பொறுப்பேற்றோன்னே அதை ரொம்ப பத்திரப்படுத்தி உங்கள் மக்கள் முன்னாலே காட்டுகிறோம்னு சொன்னால் 1940. இந்த 40ன்னா எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது? தயவுசெய்து எண்ணி பாருங்கள் தோழர்களே. 40 இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 85 ஆண்டுகள். பல பேருக்கு 85 ஆண்டுகளா நிதியை பத்திரமாக வாங்கி பெருக்கியது மட்டுமல்ல, நிதியை கொடுத்த பையையும் பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் மிக முக்கியமா. நிதியும் பத்திரம், நிதியோட கவனமா இருக்கக்கூடிய அளவிற்கு வந்த பத்திரம். ஆகையதான் இந்த இயக்கத்துக்கு நீங்கள் கொடுக்கிற பணம் பாதுகாப்பாக இருக்கப்படும். காலங்காலமாக சமுதாய வரலாறுகளை எல்லாம் சொல்லக்கூடிய சரித்திர நிகழ்வாக ஆவணமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்து தோழர்களே, இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நல்ல நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்போ என்ன பிரச்சனை நாட்டில்? அதுக்கு தானே சில நேரங்களில் சலசலப்பு வர்றாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல். அது அரசியல் களத்திலே நடந்தாலும் உண்மையாக அரசியல் போராட்டம்ங்கிறது போத்தோற்றம். இனப்போராட்டம், கொள்கை போராட்டம். அந்த கொள்கை போராட்டம் என்னன்னா மனு தர்மத்திற்கும் சமதர்மத்துக்கும் நடக்கிற போராட்டம். மனு தர்மங்கிறது என்ன? முழுக்க ஜாதியை காப்பாற்றுறது தான் மனு தர்மம். ஒருவன் தலையில பிறந்தா இன்னொருத்தன் இருக்க ஆதாரத்தோடு சொல்றோம். நாங்கள் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசி பழக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லது கற்பனைகளை உருவாக்குவது அல்ல. இதில் தெளிவாக சொல்றான். தலையில பிறந்தா, தோளில் பிறந்தா, தொடையில பிறந்தா, காலில் பிறந்தாங்க, ஆகவே அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லி காலந்தறியாத அளவுக்கு மனுஸ்மிருதியிலேயே இருந்தது என்பது வேதம். அது மட்டுமல்ல, அவரவர்கள் அவர்களுடைய ஜாதி தொழிலை தான் செய்யணும். எதை கொடுத்தாலும் கீழ்ஜாதிக்காரனுக்கு படிப்பை கொடுக்கக்கூடாது, கல்வியை கொடுக்கக்கூடாது. மதம் பிடித்த யானை, குளித்த குதிரை, படித்த சூத்திரன், இவர்களெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவ்வளவு ஸ்லோகம் இருக்கு. இதில் இதை மாற்றி காட்டி
பெரியாருடைய கொள்கையை ஏற்று இன்னும் பல செய்திகளை ஏற்றவர் வடநாட்டிலே ஒருவர் உண்டென்றால் அவர்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அந்த பணியை செய்த நேரத்தில் அவருடைய சட்ட அறிவு உலகத்திலேயே தலை சிறந்த சட்ட அறிவு, மேதை, சட்ட மேதை, வெளிநாடுகளில் படித்தவர். ஆனால் அவருக்கு அவருடைய அறிவு தேவைப்பட்டது இதை அரசியல் சட்டத்தை எதுக்கிறது, இதை எழுதுவதற்காக. அந்த அரசியல் சட்டத்தை எழுதும்போது இதுதான் சரியான வாய்ப்பு என்று சொல்லி இந்த அரசியல் சட்டத்தை, இந்தியாவுக்கே அரசியல் சட்டத்தை 49 எழுதி கொடுத்தார். ஒரு கமிட்டி எல்லாம் இருந்தது. அந்த கமிட்டியில் பார்ப்பனர்கள் அதிகம் இருந்தாங்க. அவர்களோடு உள்ள போராட்டம், அந்த போராட்டத்தையும் தாண்டி அவர் எழுதி கொடுத்தார். இதில் எடுத்த உடனே முதல்ல என்ன சொன்னால் சமூக நீதி பீடிகை. இந்த பீடிகை சொல்லுகிற நேரத்தில் மிக முக்கியமான அளவுக்கு சொல்லும்போது அவர் சொன்னார், we the people, இந்த அரசியல் சட்டம் நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம், அதுதான் ஜனநாயகம். வேறொருத்தர் மேலிருந்து கொடுத்த உத்தரவு இல்லை, நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இந்த அரசியல் சட்டப்படி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதான் மிக முக்கியம். அந்த மிகப்பெரிய அளவு ஃப்ரீடம். அதே மாதிரி அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மூணும் வந்து வைக்கக்கூடியதுன்னு சொல்லி நீதி வழங்க வேண்டும். யாருக்கு நீதி? ஜஸ்டிஸ், சோஷியல், சமூக நீதி, எக்கனாமிக், பொருளாதார நீதி, பொலிட்டிக்கல், அரசியல் நீதி, மூணு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் எல்லாருக்கும் வரணும். அது அடிப்படை உரிமை. யாரும் உயர்ந்தவன் அல்ல, யாரும் தாழ்ந்தவன் அல்ல அப்படின்ற உரிமையை பீடிகையாக வச்சார். உள்ள பார்த்தீங்கன்னா ஜாதியை காப்பாற்றுற முயற்சிகள்லாம் பெரிய அளவில் இருந்திருக்கு. அது பூரா அதையும் போடக்கூடிய அளவுக்கு வந்தது. எனவே இப்போ போராட்டம் என்னவென்றால், சுருக்கமான நேரத்தை சொல்கிறோம், புத்தகங்கள் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. இப்போ போராட்டம் என்னவென்று சொன்னால், மனு தர்மமா, அரசியல் அம்பேத்கரின் அரசியல் சட்டமா, இது ஆரியம், இது திராவிடம், வேற ஒன்றுமே இல்லை. ஆரியம் திராவிடங்கிறதுக்கு ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆரிய திராவிட போராட்டம் என்பது அரசியல் வரண்டா இருக்கலாம். ஆனால் இந்த ஆரிய திராவிடத்தில் எப்பவுமே ஆரியம் எப்படி வெற்றி பெற்றது என்றால், நேரடியாக களத்தில் நின்று வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. சக்தி வாய்ந்த கடவுள் ராமர், அவர் வாலியை வதம் பண்ணணும்னா எப்படி பண்ணுவார்? ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்றுதான் அவர் அம்பு வைப்பார். அவர் நேரம் இத்தனைக்கு அவர் அம்பு இருக்கு பாருங்க, சாதாரண அம்பு இல்லை. அவன் சொல்ற கதை நான் நம்புறப்ப வர, அது வேற விஷயம். 7 மராமரங்களையும் துளைத்து, கேளுங்க, காலட்சேபத்தை கேட்பார். 7 மராமரங்களையும் துளைத்து, நேரடியாக எதிரிகளையெல்லாம் துளைத்து, எங்கெங்கெல்லாம் தவறாசோ உடலெல்லாம் கழுத்து, பிறகு அதுவே போய் கடலில் ஆற்றில் குளித்து, பிறகு அம்பராத்தோணிக்கு தானே உள்ளே நுழைந்து கொண்டதுதான். அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ராமர் போய் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிகளுள்ள சண்டை, இதுதான் நம்ம இனத்துல ரொம்ப அதிகமா. அப்பா மகனுக்கு சண்டை, இதெல்லாம் நாட்டில் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் அப்படி கொண்டு இருக்கிற அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைன்னு வந்த உடனே அங்கே பார்த்தாரு. அதில் நம்மால் நுழைச்சிட்டார். யாரு? ராமர். ராமரை கேட்குறாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும். அப்படியா? அப்படின்னு உடனே என்ன செய்கிறார்? அவன் 2 பேரும் நீங்கள் சண்டை போடுங்க, நான் சந்தர்ப்பம் பார்த்து அவனை நான் காலி பண்ணுறேன். ஒரே ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, நான் நேரடியாக வரமாட்டேன். ஒரு மரத்தை தேடி அந்த மரத்துக்கு பின்னால தான் நான் அம்பை விட்டு தள்ளுவேன் அப்படிங்கிறது கதை. இது ஒன்றும் நீ எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் பூரா. ஆகவே அவ்வளோ பெரிய வீராதி வீரன், கடவுள் அவதாரம். அவரே என்ன பண்ணார்? அவதாரம் சொல்லிக்கொண்ட உயர் ஜாதியாக வந்திருக்கிறாரு. அவன் ஒரு அசுரனை எதிர்த்து மிக முக்கியமாக போராடுகிற இடத்துல அவர்கள் அம்பை விடும்போது நேரடியாக விடலை. நேரடியாக களத்தில் ஒன்றுக்கொண்டு நின்று பார்க்கல. அதுக்கு பதிலாக மரத்துக்கு பின்னால் இருக்காரு. அதுதாங்க இன்னைக்கு அரசியல். பல பேர் இந்த ஆட்சியை ஒழிக்கணுங்கிறாங்க. அவர் நல்லா சொன்னாங்க. நம்முடைய தோழியர் மிகப்பெரிய அளவுக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெளிவா? எல்லாம் முதல்ல வேகமாக வந்தாங்க. இந்த ஆட்சி இனிமேல் இருக்காது. அப்பதான் ஓ சரி, அண்ணா போயிட்டாரு, இனிமேல் என்ன, இனிமேல் திமுகவே இருக்காது, அண்ணாவோட சரி,
அப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கோங்க. உடனே உங்களுக்குள்ள சண்டை வந்தோடனே நாம் சுலபமாக வந்து உட்கார்ந்துடலாம். எங்கே வடக்கே இருந்து வந்து அப்பவும் ஆரியம் நினைத்தது. தந்தை பெரியார் உயிரோடு இருந்தார். உடனே அடுத்த உடனே கலைஞரை பார்த்து உத்தரவு போட்ட மாதிரி சொன்னார், நீங்கள் தான் அடுத்த முதல்வர், நீங்கள் தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவான்னு சொன்னார். நான் தான் போய் சொல்லிட்டு வந்தேன், சாட்சி உயிரோடு இருக்கிறேன். அதுதான் மிக முக்கியம். மிக முக்கியமா அதுவும் கலைஞரை போய் தடவிட்டார். என்ன செய்யறது? நானா எனக்கு முன்னாள் ஐயா யோசனை பண்ணி சொல்லியிருக்காரு, நீங்கள் மறுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அது நடந்தது. உடனே அண்ணாதான் ரொம்ப அண்ணா ஆட்சி வந்து விட்டதேன்னு சொல்லி ஆத்திரப்பட்டார். ராஜகோபாலாச்சாரியார் நினைச்சார் அண்ணாவை நாம் வளர்த்து விடலாம் என்று, முடியல. உடனே சரி அண்ணா ஆட்சி இனிமே முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷத்தோட நமக்கு பிடிச்சது ஒன்று மாறி போச்சு என்று ஆரியம் மகிழ்ச்சி அடைஞ்சது, பார்ப்பனியம் கொண்டாடியது ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு. கலைஞர் வந்த உடனே சொல்லிட்டாங்க, செயல் ஆரம்பிச்சார். உடனே என்ன சொன்னாங்க, சொன்ன மாதிரி இல்லையா அண்ணாவே பரவாயில்லையா, இந்த கருணாநிதி அவங்க வார்த்தை, இந்த கருணாநிதி சாதாரணமானவரா டெல்லியே நடுங்கிச்சு. அதுதான் மிக முக்கியம். இந்தியாவிலேயே நெருக்கடி காலம் வந்த நேரத்தில் அதை நெஞ்சை நிமிர்த்தி எதிர்த்து நின்ற ஒரே ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் இங்கே தான், வேற யாரும் இல்லை. போறாமே அங்கே நெருக்கடி விசாவில் இன்றைய முதல்வர் அடிக்கப்பட்டு என் மேலே வந்து விழுந்தார். பூராமே நாங்கள் தான் கையை பிடிச்சோம். இந்த ஊர்ல இருந்து 4 தோழர்கள், பழக்கட தோழர்கள், மற்றவர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறார். என்னுடைய தோழர்கள் அவ்வளவு பேரும் விசாவில் இருப்பாங்க. இந்த ஊர்ல இருந்து பண்ருட்டியில் நகர தலைவராக இருந்தவர் மணி அவர்கள், அவங்க எல்லாரும் போனோம் பூராமே. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க, எங்களை கூப்பிட்டு உங்கள் கட்சியே இதோடு முடிஞ்சு போச்சு, யார் அதிகாரி மிரட்டுறாங்க கூப்பிட்டு, அதனால் நீங்கள் எல்லாம் மன்னிப்பு கொடுத்து எழுதி போங்க அப்படின்னாரு. சில பேர் யாரும் அதுக்கு மசியலை. அதுக்கு பிறகு சொன்னவர் காணாமல் போய்விட்டார், கேட்டவர் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே இதை எடுத்து சொல்லுகிறார். இதுதான் வரலாறு. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, ஓ கருணாநிதி ஆட்சி அது போயிடும் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு பொருந்துட்டு இருந்தான். பரவாயில்லன்னு. அதுக்கடுத்து கலைஞர் மறைவு ஏற்படுது, இயற்கை. அந்த மறைவு ஏற்பட்ட உடனே அப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி இவர்களுக்கெல்லாம். யாருக்கு? RSS சங்கிகள், இணையதிகள், இவர்களுக்கு எல்லோருக்குமே. உடனே பரவாயில்ல, இனிமேல் தமிழ்நாடு நம்மகிட்ட தான், அது ஒரு சந்தேகம் இல்லை. ஆகவே நாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மிக முக்கியமாக ஏன்னா இன்னும் சில பேருக்கு உடம்பு சோழன்னா அவரை ஆளை பார்த்து போட்டாங்க, நல்ல அடிமைகளாக பிடிச்சி வைக்கலான்னு பார்த்தாங்க. நான் தான் உழைச்சேன். ஆனால் கலைஞர் ஆட்சி போன உடனே எதிர்கட்சி தலைவராக வந்து உற்றாண்டு தன்னுடைய கடமை ஆற்றிய பெருமை இன்றைய முதல்வர், ஒப்பற்ற முதல்வர், உலகமே பாராட்டக்கூடிய ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்தார். உடனே அடுத்தது தேர்வில் வந்தார். இப்போ மக்கள் நீங்கள் தேர்வு கொடுத்தீர்கள். போன 4 ஆண்டுகளுக்கு முன்னால பெரிய அளவுக்கு வந்தாரு. அதுக்கு வரத்துக்கு முன்னால என்ன எழுதினாங்க, பல ஊடகங்கள் எதிரிகள், குறிப்பா அரசியல் எதிரிகள், கொள்கை எதிரிகள்லாம் கலைஞர் மாதிரி இவர் செய்ய முடியாது. அதெல்லாம் என்ன ஆகும், கலைஞர் இருந்தது கற்றிடம். அப்போ சொல்றான், அண்ணா இருந்தப்போ சொல்லலை, அவர் ஒருத்தர் போயிட்டாருன்னா சொல்லுவான். அவன் என்ன, அதாவது நம்ம கீழப்பட்ட தள்ளணும்னு அவன் சொல்லுவான். பெரியார் மாதிரி அவர் இருந்த காலத்தில் எப்படிங்க, இப்போ இவர் என்னங்க செய்கிறாருன்னு கேட்பான். ஏன்னா இப்போ நான் போகிறவங்கள கேட்பான், அவர் என்ன பண்ணா சொல்லுவாங்க. அதாவது இப்படி வரலாறு, அது எதிரிகளுடைய முறை. அது ஒரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நண்பர்களே, உடனே இவர் இருந்தார். கற்றிடமும் அல்ல வெற்றிடம் அப்படின்னு ஒன்னேனா திராவிட கழகம் தான். நாங்கள் தான் முதல்ல சொன்னோம், இன எதிரிகளே மகிழ்ச்சி அடையாதீர்கள், கலைஞர் மறைந்தார், உடலால் மறைந்தார், கொள்கையால் அண்ணாவும் இருப்பார், கலைஞரும் இருப்பார், பெரியார் இருப்பார், அத்தனை பேரும் வழிகாட்டுவார்கள். ஏன்னா தத்துவங்கள் மறைவதில்லை, தலைவர்களுடைய உடல்கள் மறையும், தத்துவங்கள் வளரும். அதுதான் மிக முக்கியம். அவர் காலத்தில் நம்ம உள்ளூர்ல இருந்தது, இன்னைக்கு அகில உலகமும் தந்தை பெரியாருடைய கொள்கையில உலக பயம் என்று ஆகியிருக்கிறது என்று ஆகக்கூடிய அந்த சூழலை அழகாக இன்றைக்கு பார்க்கிறோம். அதனுடைய விளைவு தானே ஆத்திரப்படுறான். நினைத்து பாருங்க, என்ன கோபம். RSS, இதுதான் RSS, பிஜேபி, இதுதான் திராவிடம், இதுதான் திராவிடர் இயக்கம் அப்படி சொல்லக்கூடியதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த தேர்தல் வருகிற, தேர்தல் இருக்கிறத வெறும் அரசியல் தேர்வு அல்ல. அதில் சில பேரை பிடித்து வைத்திருக்கிறாங்க.
நான் சொன்ன பாருங்க, நேரடியாக ராமாயண தத்துவம் என்னன்னா, அம்பை எடுத்து வீசும்போது இந்த வாலி வரத்துக்கு வரும்போது நேரடியாக ஒரு களத்துல வந்து இறங்கல, ஒரு மரத்தை பிடிச்சார். இன்னைக்கு மரத்தை பிடிக்கிறதுக்கு பதிலா மதத்தை பிடிச்சிருக்கிறான். மதத்தை பிடிக்கிறது மட்டும் இல்லாம சில மின்மணி பூச்சிகளை பிடிச்சிருக்கேன் கடைசியா. வேற என்ன வரலன்னா மின்மணி. எங்களுக்கு ரொம்ப அனுபவம் நிறைய உண்டு. இந்த மின்சாரத்துக்கு நான் சொன்னேன், மின்சாரத்துக்கு முன்னாலே மின்மணி பூச்சிகள் பல பயன்படாது என்று சொன்னேன். அது அவ்வளவு தூரம் போக வேண்டாம். உதாரணம் தான் எங்களுக்கு நடைமுறையில். இன்னைக்கு பரவாயில்ல, இந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லேசாக மழை இதெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் எங்களால் பேசவே முடியாது. என்ன காரணம்னா, ஈசல் திடீர்னு ஒரு சீசன் ஈசல் கிளம்பும். அந்த ஈசல் வந்து எல்லாரும் ஒரு வந்துடும், உடனே ஹாவுன்னு தடுமாறுவாங்க. அது மாதிரி இப்போ ஈசல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் மிக முக்கியம். ஆனால் ஈசல்கள் வந்த உடனே நாங்கள் அதை பார்த்து உடனே கூட்டத்தை முடிச்சுட்டோன்னு போக மாட்டோம் போகாமல். அதுக்கு என்ன செய்யறது? சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவசரப்பட்டு கொஞ்சம் விளக்கல் எடுத்துக்கிட்டா ஈசல் போயிடுங்க அப்படிவாங்க. ஆனால் நாங்கள் அதில் நம்மளால் பகுத்தறிவாதி உடனே கண்டுபிடிச்சோம். இந்த வேப்பலை சரி பாருங்க, அது மாதிரி எல்லாம் இருக்கல, கொத்தை கொண்டு வந்து பக்கத்தில் கட்டினா எல்லாம் அங்கே போயிடும், இலை கிட்ட ஈசல் போயிடும். அதுதான் மிக நல்லா கவனிச்சுங்க. அதுதான் ஈசல்லாம் இலைகிட்ட போயிடும், அது இலை ஈசல் தேடும். அதுதான் மிக முக்கியம். ஆகவே ரொம்ப மிக முக்கியமாக வரக்கூடிய அளவுக்கு வந்த உடனே அந்த மாதிரி சில ஈசல்கள், இப்போ இலைகள் ஈசல்கள்லாம் இந்த தடுக்கலாம் நினைக்கிறீர்கள். இது ஒரு தற்காலிகம். எங்களுக்கு கல் போட்டாலே நாங்கள் நகர மாட்டோம். அதை விட ரொம்ப அவமானம் தந்தை பெரியார் மீது. தோழர்களே, இந்த வரலாறு இளைய தலைமுறைக்கு தெரியாது. தெரியணுங்கிறதுக்காக சொல்றோம். கடலூர்ல நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால பிறந்தா ஒரு சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். 38 33 அதான் அந்த காலகட்டத்தில் மைதானத்தில் பேசுறாரு, வஞ்சநகர் மைதானத்தில். தந்தை பெரியார் மீது என்ன விஷயம் தெரியுங்களா? ஒரு முட்டை ஓடு வந்து விழுது. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு முட்டை ஓடு வந்து விழுது. அந்த முட்டை ஓடு தெரிக்குது பெரியார் மேல. அதுல முட்டையினுடைய உள்கரு மஞ்சள் கரு வெள்ளை கரு இல்லை, அதுக்கு பதிலாக மலம் இருந்தது. அந்த மலத்தை அடிச்ச உடனே எவ்வளவு நாரும் தெரியும். மற்றவர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஓடி போயிருப்பாங்க. தந்தை பெரியார் என்ற அந்த மாபெரும் தலைவர் அலைஞ்சாம என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இந்த சால்வை எடுத்து மேலே போட்டுக்கிட்டு இன்னும் அதிகமாக பேசினார். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். ஆனால் இந்த ஈசல்களுக்கெல்லாம் நுழைஞ்சிருவோம் அல்லது வேற யாரும் விடலைன்னா எப்படி அம்பு விடுறதுக்கு பதிலாக அவர்கள் எப்படி பின்னால நின்று கொண்டார்கள். அது மாதிரி சில மரங்களை, சில இலைகளை, சில ஈசல்களை எல்லாம் வைத்து பார்த்தால் இதையெல்லாம் தாண்டி வரலாற்றை படைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. எதுக்காக? எங்களுக்கு என்ன தனி மனிதர், நாங்கள் என்ன ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடியவர்களா? இல்லையே. சில பேர் கேட்பாங்க உடனே இப்போ என்ன வேலைன்னா கூட்டணி 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 அரசியல். சரி, ஆனால் உங்கள்கிட்ட யாரும் வரலையே அப்படின்னா அவர் சொன்னேன், திமுக கூட்டணியில் பிளவு பிரிசல் ஆசையை தவிர உண்மை இல்லையே. உங்களுடைய ஆசை கனவு. குதிரைகள் எண்ணங்கள் வந்து குதிரைகளானால் எங்க வேணாலும் பறப்பார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு போகும்போது அதில் வேகமாக போகிறாங்க. அதனால் நாங்கள் தான் சொல்கிறார்கள், இந்த பெரியார் மண் என்ற உடனே எப்படியாவது வடக்கே இருந்து கொண்டு வரணும் வரக்கூடிய அளவுக்கு. அண்ணா பெயரில் அமைத்த கட்சி, அந்த கட்சியே போய் அடகு பொருளாக ஆகிவிட்டது. நாங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டை மட்டும் மீட்கிற பணி இல்லை தோழர்களே. இந்த தாய் கழகத்துக்கு அடமான பொருள்களையும் மீட்கணும். இல்லைன்னா விட்டுருவாங்க, ரொம்ப நேரம் அதை ஒன்று ஏழை போட்டு விட்டுருவாங்க. அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு அந்த அரசியல் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்கள். இளைய தலைமுறைக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இளைய தலைமுறை வரணும், புதிய தலைமுறை வருகிற அவர்களுக்கு வரலாறு தெரியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாதுன்னு மனிதர்க்கும். இது எல்லாருக்கும் கல்வி. கல்வி என்பது அடிப்படை உரிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறான்னு சொன்னால் நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறோமே. இன்னைக்கு யாரு இந்த வழக்கறிஞர்கள் இத்தனை பேர் இருக்கோம். இங்கே டாக்டர்கள் இருக்காங்க, அதே மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு காலத்தை எடுத்து பாருங்க, இந்த நகரத்தையே எடுத்து பாருங்க. திராவிடர் இயக்கம் என்ன செய்தது, பெரியார் என்ன செய்தார் என்று கேட்கிறவர்களுக்கு சொல்றோம், இந்த பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கள் கொள்கை குடும்பத்து பேர்த்து யாரு
விருத்தாசலம் நகராட்சியினுடைய தலைவர். எத்தனை பிரசிடென்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தலைவர் போறாமே. இதுவே இதற்கு முன்னால இருந்த இந்த திராவிட இயக்கம் வர்றதுக்கு முன்னால பெண்கள் படிக்க முடியுமா? இந்த மனு தர்மத்தில் பெண்கள் படிக்க முடியுமா? பெண்களும் அவர்கள் உயர் ஜாதி பெண்களாக இருந்தாலும் இதுபடி அவர்களும் நமோ சூத்திரர்கள், கீழ் ஜாதிக்காரர்கள். ஆகவே படிக்கக்கூடாது, பெண்ணு படிக்கக்கூடாது, வேதத்தை படிக்கக்கூடாது. பார்ப்பன பெண்ணாக இருந்தால் கூட அவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. படி படின்னு சொல்லி அறிவை கொளுத்திய ஒரே இயக்கம் தந்தை பெரியாருடைய நீதி கட்சியினுடைய பாரம்பரியமான சுயமரியாதை. அதனால ஒரு பெண்ணு இந்த நாற்காலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாற்காலி இருந்தது. பெண்ணுக்கு உட்காரக்கூடிய ஆற்றல் கல்வி இருந்ததா? அதை கொடுத்த இயக்கம்தான் திராவிடர் இயக்கம். அதை கூடாது என்று சொல்வதுதான் RSS பிஜேபி. ரொம்ப எளிமையா புரிஞ்சுங்க. இதான் ஆதாரத்தோடு சொல்றோம். இதான் பாருங்க, இது RSS பற்றிய புத்தகம். ஆதாரத்தை மறுக்கட்டும் யாராவது. நாங்கள் ஒன்றும் மற்றவங்க மாதிரி ஏதோ பேசிவிட்டு போகக்கூடியவள் அல்ல. எதை சொன்னாலும் அதான் ஆத்திரப்படுறான். அது மட்டும் இல்லை, அவரை என்ன நினைச்சாங்க? பெரியாரோட போச்சு. அடுத்தது இவன் வந்தான், என்ன செய்ய போறான் அப்படின்னாங்க. இவர் வந்த உடனே ஒன்றும் இல்லை, சரி இப்போ என்னன்னா நாம சரி கலைஞர் ஈரோட்டு குருகுலத்தில் இருந்தார். அவர் தந்தை பெரியார்களால் உருவாக்கப்பட்டார். அவர் சரி, அடுத்தது நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இன்றைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் முதல்வரை பார்த்து நீங்க ஒரே ஒரு கோயில் தான் இப்போ ஆதியம் கேட்குது, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரே கோபம் என்னன்னா, நீங்க திராவிட கழகத்தோட சேராது, வீரமணியோட போகாதீங்க. அவருக்கு ஒருத்தர விஷயமே அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ உடனே இல்லைன்னா அவருக்கே ஜெயப்போட ஆரம்பிச்சோம். பூரா மிக முக்கியம். அவர் என்ன சொன்னாரு ரொம்ப தெளிவா, எங்களுடைய முடிவை மாநாட்டில் கூட சொன்னார், முடிவு செய்வது பெரியார் திறல் தான், அதுதான் மிக முக்கியம். ஆசிரியர் தான் எங்களை வழிகாட்டுறவர் அப்படின்னு சொன்னார். அதனுடைய விளைவு தான் அவனுக்கு ஆத்திரம் கொள்ளு. சாதாரண உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு ஒரு பத்திரிக்கை, மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிக்கை துக்ளக் பத்திரிக்கை. பொதுவாக நான் காட்டுறது இல்லை. இதில் பாருங்க, இந்த பத்திரிக்கை கொஞ்சம் இன்னைக்கு என்ன, நேற்று ஒரு தோழர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் பேசும்போது. அதான் அது மிக முக்கியமாக அதை உங்களை காட்டியிருக்காங்க பூராமே. இதில் ஒரே ஒரு அட்டைப்படம். பொதுவாக எங்கள் கூட்டத்துக்கு நல்ல விளம்பரம் இருக்காது. நாங்கள் விளம்பரத்துக்கு செலவு பண்ண மாட்டோம். ஆனால் எதிரிகள் விளம்பரத்துக்கு செலவு பண்ணுவான்னு தந்தை பெரியார் சொல்லுவார் சிக்கனமா. அது மாதிரி இன்றைக்கு உழைப்பது கார்ட்டூன் முதல் பக்கம் உள் பக்கமும் இருக்கு. அடுத்த செய்திக்கு வர்றேன். இதுதான் RSS. இது ஒரு RSS பத்திரிக்கை. ஆகவே என்ன சொல்றாங்க எண்ணி பாருங்க. மேலே ரொம்ப உட்கார்ந்துருக்காரு, முதல்வர் உட்கார்ந்துருக்காரு. முதல்வர் உட்கார்ந்துட்டு கேட்கிறாராம், எது சுப்ரீம் கோர்ட் நம்மை மடக்கி கேள்வி கேட்குது அப்படின்னு கவலையா யார்கிட்ட சொல்றாரு? பக்கத்துல வீரமணி இருக்காரு. அவர்கிட்ட உட்கார்ந்த உடனே அவர் 2 கையும் தூக்கிட்டு சொல்றாரு. பதில் என்ன சொல்றாரு? இதுல எழுதுறாங்க, நீதித்துறையில இடஒதுக்கீடு முறை இல்லாததான் இப்படிப்பட்ட பிரச்சனை காரணம். சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம், சமூக நீதியை காப்போம்னு எல்லா எதிர்கட்சி தலைவர்களுக்கும் முதல்வர்களுக்கு எழுதி சட்டசபையில தீர்மானம் போடுவோம். மாநில உரிமையை காப்பாற்ற அதுதான் வழின்னு இந்த மாதிரி உருப்படியான யோசனையை சொல்றது தான் திராவிட கழகம். ஆக்கபூர்வமான வழியை காட்டுறதுதான், எதிரிகள் பயப்படக்கூடிய வழியை காட்டுவது தான் இந்த இயக்கம். அதுல ஒரு வருத்தம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம். அந்த பணிதான் இப்போ செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னு காரணம்னா, அம்பேத்கருடைய கொள்கையில ஈடுபட்டு தான் படித்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், தலித்துன்னா கூட நம்ம ஆளுநருக்கு அவ்வளோ படிச்சு விளங்காது. நான் ஒடுமை, அந்த கொடுமையை தெரியணும், இந்த வர்ணாசிரம கொடுமையை நமக்கு புரிந்து கொள்ளணும், தெரியணும். அப்போ வரும்போது என்ன சொல்றான், நம்ம ஜாதியை சொல்றான். மிக முக்கியமா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லாத பஞ்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு கொடுமையிலேயே மற்ற உலகம் பூரா ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி இருக்கு, பேதம் அபேதம். ஆனால் இந்த நாட்டில் இன்இக்வாலிட்டி மட்டும் இல்லை, கிரேடட் இன்இக்வாலிட்டி. மேலே அடுத்தவன் ஏணிப்படி கட்சி மாதிரி
4 மாடி கட்டியிருக்கான். அதில் மேலே இருக்கிறவன் கீழே இறங்க முடியாது, கீழே இருக்கிறவன் மேலே ஏற முடியாது, படிக்கட்டே கிடையாது. இதுதான் ஜாதி முறை அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். சொன்னால் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு தலைமை நீதிபதி காலங்காலமா அதுக்கு முன்னால ஒரே ஒருத்தர் வந்தார். இந்த 75 காலத்துல தமிழ்நாட்டில் இருந்து போனார். இப்போ முழுக்க மகாராஷ்டிரத்துல இருந்து வந்தார். ஒன்று பெரியார் மண், இன்னொன்று அம்பேத்கர் மண். இந்த 2ல தான் வந்தாங்க. வேற எல்லாரும் தலைமை நீதிபதி வரல. வந்த உடனே சமூக நீதியினுடைய வெற்றி கலவன் அவர் உழைத்தார். உழைத்து வழக்கறிஞரானார். வழக்கறிஞரான பிற்பாடு அவர் நீதிபதியாக உயர்த்தப்படுகிறார். யாருடைய பரிந்துரை அல்ல, அவருடைய உழைப்பு, அறிவு, திறமை, ஆளுமை, அதனால வர்றாரு. அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பல ஆண்டுகள் இருக்கிறார். அதுக்கு அடுத்து இறுதியில அவர் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தலைமை நீதிபதி. ஆனா அவர் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புல என்ன சொல்றாரு மிக முக்கியமா கேட்கிறார். ஐயா, அந்த காஜர்ஹோவில் இருக்க விஷ்ணு சிலை அது சிதலமடைந்து இருக்கிறது, ஆகவே அதுக்காக கட்ட சொல்லி உத்தரவு போடுங்க. நான் உத்தரவு போட முடியாதுப்பா, சட்டப்படி அரசு சட்டப்படி தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க தான் அதை பண்ணணுமே தவிர அவங்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க, அது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிறாரு. மீண்டும் மீண்டும் வம்பு பண்ணவுடனே சொல்றாரு, ஐயா நீதான் கடவுள்கிட்ட கேட்கறேன்னு சொல்றியா, கடவுள்கிட்டயே சொல்லியா, ஒன்று அவங்களுக்கு கடவுளாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஆஹா, நீங்கள் உடனே சனாதனத்தை கோபித்து விட்டீர்கள். சனாதனன் சொல்லி நம்ம தலையில இழிவை, சூத்திர பட்டத்தை, பஞ்சம பட்டத்தை தொடாதே சொல்லக்கூடிய தீண்டாமையை, ஜாதி வைத்து அதன் முதுகெலும்பை முறித்த இயக்கம் தான் திராவிடர் இயக்கம். அதனாலதான் அனைத்து சாதியினரும் என்ன அதுக்கு முன்னால என்ன பண்ணா, கோயிலை கட்டவன் நாம, அதுல சிலை எடுத்தவன் நாம, ஒவ்வொரு கல்லா எடுக்கணவன் நாம, அதுக்கு பணம் விட்டவர் யாரு, நம்ம முதலியார், நம்ம செட்டியார், நம்ம குப்பை, நம்ம அவர் நாடார், இவர் தானே கொடுத்தாரு, எந்த பாப்பானாவது கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா நீங்க? அந்த கோயிலில் அடித்த உடனே பெரியார் சொன்னார் ரொம்ப அழகா, சரி கோயில் கட்டியாச்சு. கட்டின உடனே எல்லாம் வெளியே நின்னா பாருங்க, அவர் பூரா வந்து செட்டியார் வாழ் நகருங்கோ, பிள்ளைவாள் நகருங்கோ, அவள் நகருங்கோன்னு ஒரு மணி ஆடிக்கிட்டே உள்ள போயிட்டா. கடைசி வரைக்கும் நீ யாரையும் வரக்கூடாதுன்னு சொன்னா. மிக முக்கியமாக அவர் பார்த்தாரு, மிக முக்கியமா என்ன யாரும் வராதீங்க, நான் தான் வரணும். அதில் கூட ஐயா சொன்னாரு, என்ன பாவி, சின்ன மணியை தூக்கிட்டு போகலையாப்பா, பெரிய மணி அடிக்கிறத எங்காலத்தை கொடுத்துட்டிய, நம்மால் சட்டை போட்டு டங்கு டங்கு டங்குன்னு வேறு ஒருவரெல்லாம் அடிக்கிறான். அவன் சின்ன மணி, அதில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன மணி ஆட்டிக்கிட்டு கடவுள்கிட்ட பேசுறது. அந்த கடவுள் கேளப்பா, நீதிபதி சொன்னல என்ன தவறு, கடவுள்கிட்ட பேசலான்னு உனக்கு சக்தி இருக்கும். ஏன்னா கடவுள்கிட்ட பேசுறவர் தான் ஒருத்தர், அவர் தான் செருப்பை தூக்கி போட்டிருக்கிறார். யார் மேல? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மேல. தோழர்களே, இது ஒரு சம்பவமா நினைக்காதீங்க. திராவிட இயக்க ஆட்சி ஏன் தேவை, திராவிட கொள்கை ஏன் தேவை, சமத்துவம் ஏன் தேவை, அக்கிரமம் அநீதிக்கு எதிராக கொதிக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நல்ல தலைமை நீதிபதினா சாதாரணமா உச்ச நீதிமன்றம் தான் கடைசி, அதுக்கு தலைமை நீதிபதி. அவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகள் யாரு, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாரு, குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவராக இருந்தாலும், ஆட்சி நடத்தக்கூடிய பிரதமர், அமைச்சர்களானாலும் அத்தனை பேருக்கும் தெளிவாக மிக முக்கியமாக பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யார் என்றால் இந்த தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதிக்கு அவ்வளவு செல்வாக்கு உண்டு. ஆனால் நீ எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் எனக்கு நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன் தான், எனக்கு நீ தொடக்கூடாதவன் தான், என்னுடைய வெறுப்புக்கு ஆளாவனம் தான் என்று மறையாமல் சொல்வதுதானே அவருடைய சனாதனத்தின் யோகிதை. அதனால சொன்ன சனாதனத்தை அவர் படித்தார். அதனால நான் செருப்பு தூக்கி போட்டேன். இது கடவுள் தான் எனக்கு சொன்னார். யாரோ சொல்றார் உடனே, அது மட்டும் இல்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன் இவ்வளவு சொல்றார். தோழர்களே, இந்த நாடு 140 கோடி மக்கள் சுதந்திரம் அடைந்து விட்டது. இந்த நாட்டில் வெளிநாட்டுக்காரர் இதை கேட்டார்னா என்ன நினைப்பான், நினைச்சு பார்க்க வேண்டாமா? இப்பெல்லாம் மாறிட்டாங்க.
இப்பெல்லாம் பெரியார் தேவையில்லை என்று சிலர் படித்தவர்கள் நம்ம முண்டங்களே சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள, எண்ணி பார்க்க வேண்டாமா? தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் இவர் சொல்றாரு பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டையும் காப்போம் மீட்போம். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டை சனாதனத்திலிருந்து மீட்போம் என்பதுதான் அர்த்தம். சுப்ரீம் கோர்ட்டை மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், மனித நேயத்திற்கு விரோதமாக நயத்தக்க நாகரிகம் இல்லாமல் பண்பாடற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிற போது மீட்கக்கூடிய சக்தி இந்த திராவிடத்துக்கு உண்டு. திராவிடம் என்பது இருக்கிறத அது வெறும் எல்லையை பொறுத்தவரை மாநில பரப்பு. அதான் மிக முக்கியமாக எங்கெல்லாம் கொடுமை இருக்கிறதோ அங்கெல்லாம் திராவிடம் தேவை. அதனால தான் இன்னைக்கு பெரியார் உலகமயமாக இருக்கிறார். அமெரிக்காவுக்கு போறேன் நம்மால் படிச்சுட்டு அங்கே கம்ப்யூட்டர் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அங்கே போனான் பாருங்க ஐயா, நமக்கு முன்னாடி போனான் இவன் படிச்சுட்டு வரதுனால. அதனால அவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்த பிற்பாடு அங்கே போய் சொல்றான், இது நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி. எங்க கடல் கடந்து போய் இன்னும் கேட்டா இந்து கடல் கடவே கூடாது, அதை தாண்டி நீ போன. மிக முக்கியமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே போய் நீ கீழ் ஜாதின்னு சொன்னி அங்கே போய் ஜாதியை உண்டாக்குறான். வழக்கு நடக்கிறாங்க. இங்கே அமெரிக்காவில் குடிபெயர்ந்த உட்பாடு, அமெரிக்காக்காரனாக வேலை செஞ்ச உட்பாடு அவன் கை கொடுக்குறான், இவன் ஜாதியை பேசுறான். அதனால அங்கே வழக்கு நடக்குது. ஆஸ்திரேலியாவில் வழக்கு நடக்குது, ஜாதியை உண்டாக்கிட்டா. அதனாலதான் பெரியார் ஏன் உலகமயமாக வேண்டும் என்றால் பெரியாருக்காக அல்ல, நமக்காக அல்ல, நம்முடைய மானத்துக்காக, நம்முடைய உரிமைக்காக, நம்முடைய மனிதத்தன்மைக்காக பெரியார் உலகமயம். அதனால ஒரு இடத்துல நம்ம கோவிட் வந்தது. கோவிட் வந்த உடனே எந்த நாட்டில் அது இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்த பிற்பாடு எல்லா நாட்டுக்கும் ஊசி போகுதா இல்லையா? எல்லாரும் தேவை. ஆனால் எந்த நேரமும் புது ரூபத்தில் வரணும்னே மருந்துக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பெரியார் என்பதும் திராவிடம் என்ற தத்துவத்துக்கும் மிக முக்கியம். ஆகவே தான் திராவிடர் இயக்கம் இங்கே வேணும். இந்த ஆட்சி அவ்வளவு செய்தது சாதாரணமா? இன்றைக்கு சொன்னாங்க தோழர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு நான் என்னட்ட சொன்னது 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கொடுத்தது 13,50,500. அதாவது சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்ன்றது இந்த இயக்கத்தினுடைய தனித்தன்மை. அதே மாதிரி தோழர்களே இதுல இருந்து எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். அது மாதிரி இந்த இயக்கம் இவ்வளவு செய்த ஆட்சி, இந்த ஆட்சியை ஒழியணும் தெரியாது. இந்த ஆட்சி தான் இவர்களை உட்கார வச்சது. 50 விழுக்காடு மக்கள் தொகையில சரியா இருந்தால் பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுக்கணும். பெரியார் சொன்னார், அன்றைக்கு கலைஞர் துவக்கினார், இன்றைக்கு ஸ்டாலின் முடிக்கிறார். இதுதான் RSS கோபம், இதுதான் பிஜேபி கோபம். ஏனென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க மனு தர்மம் தானே காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, உள்ள வன்முறையை தூண்டணும். அந்த வன்முறையை தூண்டும் போது அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வன்முறையுடைய அடையாளம் இங்கே உள்ளே பாருங்க எந்த அளவுக்கு மக்களை காலித்தனம், கொடிகள், இது அத்தனையும் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுல இன்னொரு கார்ட்டூன் இங்க பாருங்க, அதுல மிக முக்கியமான 2 பேர் பேசுகிறாங்க. அவன் மறக்கவே இல்லை. பாருங்க, இது இன்னொரு படம் உள்ளே. எங்களுக்கு இவ்வளவு விளம்பரம் பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய செய்யுங்க. அப்பதான் நம்ம தோழர் புரியாதவர்களுக்கு புரிந்து கொள்வாங்க. இழிக்கிறவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் இழிப்பார்கள். அவதான் பாருங்க, இப்போ உட்கார்ந்துருக்கோம். யார் யார் இந்த படத்தில் அவனுக்கு யார் யார் மேலே குறி வைக்கிறது அப்படிங்கிறது RSS பாஜக அவருக்கு உள்ள கொதித்து போய் சொல்கிறார். ஒரு கார்ட்டூன் உள்ள, இது அட்டப்படம் எங்களுக்கு அதுக்குன்னு உள்ள ஒரே இதழில் பூரா உள்ள போட்டு 2026 தேர்தல் நாம தான் ஜெயிப்போமோ? எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? யாரை கேட்கிறாரு? வீரமணியை கேட்கிறாரு. அவர் கேட்கறது யாரை கேட்கிறாரு? வீரமணிங்கிற மூலம் திராவிட கழகத்தை கேட்கிறார். ஏன்னு கேட்டா, திராவிட கழகம் தானே உங்களை மாதிரி மக்கள் அன்றாடம் சந்தித்து இருக்கிற இயக்கம். அடித்தாலும் உழைச்சாலும், நீங்கள் கண்டு போட்டாலும், கண்ணாடியை உடைச்சாலும், நாங்கள் தவறாமல் போய் உங்களுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய உங்களை சந்திக்கிற இடம். நாங்கள் யாராவது பணம் கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோமா? நீங்கள் வந்தவங்க எங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதுதான் இந்த இயக்கம். தயவுசெய்து அது இதுதான் பெரியார்.
இதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தனித்தன்மை. அப்படி வந்திருக்கிறப்ப சொல்றாரு, நாம ஜெயிப்போமா உறுதியா சொல்றீங்கன்னு ஸ்டாலின் முதல்வர் கேட்கிறாரு. என்ன மற்றவங்க 2 பேர் கூட வேடிக்கை பார்க்குறாங்க. யார் தெரியுங்களா? ஆர் ராசா, உதயநிதி. அதாவது நாங்கள் தனி இல்லை, இவ்வளோ பேர் தயாரிச்சிருக்கோம் அடுத்தபடியான்னு. அதுதான் மிக முக்கியமாக வரக்கூடிய அளவு சொல்கிறார். சனாதனத்துக்கு எதிராக பேசினா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மேலேயே வடநாட்டில் செருப்பு வீசுவாங்க. வடநாட்டிலேயே செருப்பு வீசலாம் இல்லை, சனாதனத்துக்காக செருப்பு வீசலாம். இவன் எவ்வளோ மறைச்சு பேசுகிறா பாருங்க, வடநாட்டுக்காரன். அதாவது குற்றவாளி. இதே தான் இன்னைக்கு எவ்வளோ வழக்கிலெல்லாம் குற்றத்தை மறைச்சு பேசுகிறான் பாருங்க. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டு மற்றெல்லாம் பேசுகிறாங்கல்ல, தோழர்கள் சொன்னார்ல. அது மாதிரி இந்த வழமையானவருடைய முறை. அந்த அடிப்படையில் வடநாட்டில் செருப்பு வீசுறீங்க நீங்கள். சனாதனம் சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்கிறார், சனாதனத்தை தாக்கி பேசுகிறேன். இது அவருக்காக மட்டுமல்ல, இனிமேல் வர்ற நீதிபதிகள்லாம் மிரட்டுறதுக்காக. இனிமேல் யாரும் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் உயிர் எங்களுக்கு துச்சம், உயிர் எங்களுக்கு வெள்ளம் அல்ல. அது எல்லாம் பார்த்தவங்க. இவர் மேலே வழக்கு, இவர் மேலே ராசா, அவர் மேலே 2G வழக்கு போட்டிங்களே. இதே மாதிரி பல இடங்களில் CBI வழக்கு போட்டிங்களே. 2 வருஷம் இருந்தீங்களே, அவரை சிறைச்சாலை வச்சுக்கல, கனிமொழி இயக்கம் அனுப்பினீர்களே. இந்த இயக்கம் அசந்து விட்டதா? கடைசி சிரிப்பு யார் சிரித்தது? ராசா சிரித்தார், வெற்றி பெற்றார். கண்ணன் தீர்ப்பு எழுதுறார். என்ன எங்க காத்திருந்தேன். CBI எத்தனை முறை ஒத்தி வாங்கிக்கிறாங்க. அப்போ உடனே ஏன் வரலன்னு கேட்டார். அது தீர்ப்புல எழுதுறார், நான் கடைசி வரை அகலமாக கதவை திறந்துக்கிட்டு புது ஆதாரங்கள் கொண்டு வருவாங்க, அவர் தண்டிக்கலாம்னு பார்த்தேன். உங்களால் கடைசி வரை சொல்ல முடியவில்லை. எனவே நீங்கள் தோற்று ஓடி போனவர்கள் மற்றவர்களை பார்த்து நீங்கள் சொல்லலாம்னு நினைக்காதீர்கள். அதில் பார்த்த உடனே சொல்றார், சனாதனத்தை கேவலப்படுத்தி நாங்கள் பேச்சா இங்கே ஒரு இந்துக்கு கூட அப்படி ரோஷம் வரலையே, அப்போ நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் பூராமே இந்துக்கு ரோஷம் வந்தால் உங்கதி என்ன? இந்துக்கு ரோஷம் இல்லாதனால்தான் சூத்திரனா இருக்கிறான். ரோஷம் வந்தால் அவன் யாரை ஆற்றப்படுவான்? எங்கள் மேலேயா கோவப்படுவான்? இல்லையா? நாங்கள் தாய்மார்கள்லாம் என்ன சூத்திரச்சின்னா என்ன கௌரவப்பட்டோமா? அதெல்லாம் பாரத ரத்னா பட்டோமா? பெரியார் தான் சொன்னார், ராசி புத்திரன்னு எதிர்க்கான இதோ இந்த மனு தர்மத்தை அரசியல் சட்டமாக சொல்லி இருக்கிறைய. இந்த மனு தர்மத்தில் சூத்திரன் என்றால் 7 வகை பொருள்படும். பிறருடைய தேவடியால் நான் சொல்றது மன்னிக்கணும், இது இருக்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட அவமானத்தை நாங்கள் துடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்றோம். தோஷம் இல்லாதனாலதான் அவன் இந்த அவமானத்தை பொறுத்து கொண்டிருக்கிறான். அதை ஏதோ சன்மானம் நினைக்கிறானே தவிர அவமானம்னு நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த நிலைகள் வரணுமேன்னு நீங்க தூண்டி விடுறான் எங்க மேல. ஆக அவங்க மேல ஆத்திரப்படணும், அவன் மேல கொள்ளு அப்படின்னு வடநாட்டை மாறினேன். நாங்க எங்க இடத்துல இந்த பூச்சாண்டியெல்லாம் நடக்காது. நாங்க வீட்டை விட்டு கிளம்பும் போதே காலி அக்கான் தான், திரும்பி வீட்டுக்கு போனாதான் புது கணக்கு. எங்க கணக்கை முடிக்கலாம் நினைச்சாலும் சுத்தி இல்லை. அப்போ முடிக்கலாம், உங்களுக்கு அந்த சக்தியெல்லாம் இருக்கு நிறைய. ஏன்னா காந்தியை எவ்வளோ நல்லவர். அவரே கோட்ஸே விடப்பட்ட பாடு உங்களுக்கு வரலாறு தெரியாதா? கோட்ஸே சொன்னது மாதிரி தானே சொல்றாரு, நான் வேண்டுமென்றே இதை செய்தேன். காந்தி ஒருபோதும் மதத்துக்கு எதிராக இருந்தார். ஆகவே முடியாது அவர் சொன்னார் அல்லவா? அது மாதிரி நீங்கள் எங்களை கொல்ல முடியுமான்னு சவால் விட மாட்டோம். நாளைக்கோ உங்களால முடியும். ஆனால் நீங்கள் கொன்று விட்டால் பிறகு என்ன நடக்கும் என்று நினைத்தால் அது உங்களுக்கே முடியும். அதுதான் மிக முக்கியம். நாங்கள் நிரந்தரமா இருக்க போறோமா? இல்லை, எனக்கு கொண்டார்கள் 92 வயசுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லித்தான் எதாவது ஞாபகம் உண்மையை தவிர நான் தான் நினைக்கிறது இல்லை போறாமே. அப்படிப்பட்ட 97 எவ்வளவு நாள் அதிகம் இருந்திருக்க முடியும்? விஞ்ஞானம் எவ்வளவு கலந்தாலும் கூட உயிரோடு இருக்கலாமே தவிர ஆக்டிவா இருக்கணும். உயிரோடு இருக்கிறது முக்கியமல்ல, மனுஷன் நடமாடணும். நான் 10 பேரை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா வருஷ கணக்கு முக்கியமல்ல, செயல் கணக்கு தான் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த கணக்குக்கு வருகிற நேரத்தில் நாங்கள் போகலாம். நாங்கள் ஒன்றும் நிரந்தரமா இல்லை. நோய் செத்து போறதை விட இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கு பலியானா அதுதான் வரலாற்றுடைய அவமானத்தை துடைக்கக்கூடிய அந்த ரத்தம் துடைக்கும். சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்தாங்க, சாக்ரட்டிஸ் செத்து போயிட்டாரா? காந்தியாரை நீ கொன்று பார்த்தாய். சாக்ரட்டிஸ் காந்தி இன்னைக்கு மக்கள் மத்தியிலே மறக்கப்பட்டு விட்டதா? ஆகவேதான் கொள்கைக்காக வாழுகிறவள் திராவிட இயக்கம். அதனாலதான் மிரட்டி பார்க்கிறான்.
எல்லாம் போக்கிருத்தனமா எல்லா இடத்துலையும் வெடிகுண்டு மிரட்டல், எங்க வீட்டுக்கு வெடிகுண்டு பண்ணி இருக்கிறவர்கள்லாம் வெடிகுண்டல். அப்படின்னா பைத்தியக்காரங்க கையில நாட்டினா இந்த மாதிரி கருவிகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு யார் வீட்டில் வேணாலும் வெடிகுண்டு மிரட்டல்னா இனிமே என்ன பண்ணுவாங்க, உண்மையாவே வெடிகுண்டு மிரட்டா கூட யாரும் பயப்பட மாட்டான். மிக முக்கியமா அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை இந்த இயக்கம் சந்திக்கிற நேரத்தில் இதுதான் பாஜக. அந்த RSS அமைப்பு தானே, அரசியலமைப்பு தானே பாஜக. அதே மாதிரி இந்த அமைப்பினுடையதான் திராவிடம். எனவே திராவிடம் என்பது ஒரு தனிப்பட்ட ஸ்டாலினோ அல்லது தனிப்பட்ட வீரமணியோ திராவிடர் கழகமோ திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, கோடானு கோடி மக்களுடைய இழிவை துடைக்கிற ஒரு இயக்கம், பிறகு இழிவை துடைக்கிற இயக்கம், கல்வி கொடுக்கிற இயக்கம். அருமை இளைஞர்களே, ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன், நேரம் அதிகமாச்சு. என்னன்னு சொன்னா மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரொம்ப 80 ஆண்டுகளுக்கு முன்னால வயதானவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறாங்க நம்ம பிள்ளைகள், மற்ற இடங்கள்லாம் போய் படிக்கிறாங்க, பெருமையா இருக்கு. கல்லூரிகள் ஏராளம், பல்கலைக்கழகங்கள் ஏராளம். முதல்ல இந்த விருதாசலத்தையே இந்த கல்லூரி முன்னால உண்டா நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலத்துல இன்னைக்கு பரவி போச்சு. ஆகவே அது பெரிய விஷயமே அல்ல கூறாம. ஆனா இவ்வளவும் பழகி இவ்வளவும் பெரிய அளவுல வளர்ந்த உட்பாடு இன்றைக்கு உலகம் பூரா நம்ம ஆட்கள் போறாங்க. அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிராமத்துல இருக்காங்க, அந்த படிப்பு இல்லாத ஒரு தாய் தந்தை இன்னைக்கு படிச்சுட்டாங்க. படிச்ச உடனே மிக முக்கியமா போகக்கூடிய அளவுக்கு வந்த உடனே அவர்கள் மத்தியில அந்த தாயை கேட்கறோம், ஏம்மா உங்க பிள்ளை அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ஊர்ல அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு. ஆமாம் எங்கம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க, நான் பிள்ளைகிட்ட பேசுவோம் பரவாயில்ல, அவ்வளோதான் சார். ஊரு கூட சொல்ல தெரியாது எங்கள் தாய்மார்கள், எங்கள் பெற்றோர்களுக்கு. அப்படிப்பட்ட ஊரில் போயிருக்காங்களே, அது எப்படி நடந்தது? வெறும் சரஸ்வதி பூஜை கொண்டாடினெல்லாம் நடந்ததா? சரஸ்வதி பூஜை ரொம்ப நாளாக கொண்டாடுறோம், தீபாவளி ரொம்ப நாளாக கொண்டாடுற மாதிரி அதனால இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நினைத்து பாருங்க, 1952 ஆச்சாரியார் ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சி வர்றார். வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, அரை நேரம் படிக்கணும், பள்ளிக்கூடத்தை மூடுறாரு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களை அரை நேரம் படிக்கணும், அரை நேரம் அப்பந்தொழில மகன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குலக்கல்வி திட்டம்னு கொண்டு வந்தார். அந்த குலக்கல்வி திட்டத்தை பெரியார் எடுத்தார், அண்ணா எடுத்தார், காமராஜர் எடுத்தார், ஆச்சாரியாரை ஓட ஓட நடத்தினார்கள். அந்த இடத்தில் காமராஜர் தான் மறுபடியும் முதல்வராக வர வேண்டும் என்று தந்தை பெரியார் எடுத்து உட்கார வைத்தார். அன்றைக்கு குலக்கல்வி திட்டம் ஒழிந்து அவர் மூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறந்து அன்றைக்கு அந்த கல்வி புரட்சி ஆரம்பித்தது. கலைஞர் காலத்திலே விரிந்தது, இன்றைக்கு அண்ணா காலத்திலே அது விரிந்தது, கலைஞர் காலத்தை பெருமளவு பறந்தது. இன்றைக்கு ஸ்டாலின் காலத்தில் நாடெங்கும் பல்கலைக்கழகங்களாக எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கிறது சொன்னால் இந்த கல்வி புரட்சி எப்படி நடந்தது? இதுதானே அவனுக்கு கோபம். இந்த ஆட்சி இருக்கிறது ஒன்றா நடக்குது. மறுபடியும் மனு தர்மத்தை உண்டாக்க வேண்டும். மனு தர்மம் வரும், வடநாட்டில் இருக்கக்கூடிய மனு தர்மம் வரும். எப்படிங்கிறதுக்கு வடநாட்டில் ஆட்சி, பிஜேபி ஆட்சி எப்படி இருக்குங்கிறதுக்கு நேற்று ஒரு செய்தி, அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுங்களா? அது இதுதான் பிஜேபி ஆட்சி. இந்துத்துவா அப்படிங்கிறா என்னன்னா, இந்த காலத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தலித்தனர் போறாங்க கிராமத்தில் மத்திய பிரதேச, கவனிங்க நேற்று வந்திருக்க செய்தி ஆதாரத்தோட, மத்திய பிரதேசத்தின் தாமோ மாவட்டம் சதாரியா என்ற ஒரு கிராமம். மத்திய பிரதேசம் யார் கையில் இருக்கு? பிஜேபி RSS ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுல ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வந்த புருஷோத்தம் குஷ்வாஹா என்ற, கவனிங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர் கிராம மக்கள் முன்னிலையில் அன்னு பாண்டே என்ற பார்ப்பரின் இளைஞர்களின் கால்களை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. எப்பங்க மனு தர்மம் எப்போ எழுதி வச்சா அது ஏன் இவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சில நவீன அறிவாளிகள். அவரு சொல்றான், இன்னைக்கு இது மனு தர்மமா இல்லையா? எவ்வளவு கொடுமை நினைச்சு பாருங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய ஒரு நூலில் சொல்லியிருக்கிறாரு, கல்கட்டாவில் PC ரேன்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் எழுதுனதுலேருந்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு. தெருவில் சின்ன பிள்ளைகள் ஒரு டம்ளரை வச்சுக்கிட்டு காப்பாங்க. அப்போ முன்பு என்னன்னா, யாராவது பார்ப்பனர்கள் வர்றாங்களா, மேல் ஜாதிக்காரர்கள்னு வந்தால் அவங்களுக்காக காத்திருந்து காலை கழுவி
அந்த தண்ணீரை அந்த டம்ளரில் எடுத்துட்டு போய் அவங்க அப்பா காத்துட்டு இருப்பார். அது வரைக்கும் குடிச்ச உட்பாடு தான் வெளியே கிளம்புவாங்க. இந்த சின்ன பிள்ளைகளை ஏவுறாங்கன்னு அம்பேத்கர் எழுதினார். அது பழைய கதைங்க, அதெல்லாம் இருக்க முடியாதுங்கன்னு நம்மால் சொல்லுவான் ரொம்ப. ஆனால் இது ஹரியானாவில் வருகிறது. இதே நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் எப்போது பிஜேபி மீண்டும் RSS ஆட்சி வந்தால். இதை வரவேற்க போகிறீர்களா, ஏமாறப் போகிறீர்களா? இதற்கு தான் சில புத்தீசரோடு வரும்போது உங்களுக்கு புரிய வேண்டாமா? எனவேதான் எங்களுக்காக அல்ல, ஸ்டாலினுக்காக அல்ல, திகாவுக்கு அல்ல, திமுகவுக்கு அல்ல, திமுகவுடைய கூட்டணிக்காக அல்ல, எல்லோருக்காகவும் மக்களே, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சந்ததிகளுக்காக மீண்டும் திராவிடர் ஆட்சி வளர்ந்தால்தான் இந்த மாற்றங்கள் நிலைக்கும், வளரும், வாழும். வருக.